வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொன்னி சீரியலில் ஹீரோயினாக பண்ணிட்டு வரவங்க தான் வெற்றி வசந்தோட மனைவியான வைஷ்ணவி. அவங்க ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில நபர்கள் ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த ஃபேக் ஐடியெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக தன்னுடைய கணவர் கூட அவங்க அந்த இருந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி சில வாசகங்களையும் அது கூட இணைச்சி போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி ரொம்ப கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதனால் மனவளச்சலான வைஷ்ணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்காக கமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக ஒரு பதிவை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அதுதான் இணையதளத்தில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா பிரபலங்களுக்கும் இன்ப துன்பம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நாங்களும் மனுஷங்க தான், நாங்கள் ஒன்றும் ஏலியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக வைஷ்ணவி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிப்பட்டதுனால கொஞ்ச நாள் ஷூட்டுக்கு வராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமேல அவங்க ஃபீவர்னால படுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் தான் அவங்க சீரியலில் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஃபேக் ஐடிஸ்லேருந்து வந்த அந்த கமெண்ட் எல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்குதான். அது மட்டும் இல்லாமல் அதனாலேயே கொஞ்ச நாள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொன்னி சீரியலில் ஹீரோயினாக பண்ணுறவங்க தான் வெற்றி வசந்தோட மனைவியான வைஷ்ணவி. ரீசெண்டாக தான் அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ரொம்ப நல்லா ஆகிடுச்சு. ஆனால் வெற்றி வசந்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முடிஞ்சதுக்கு கையோட 2 பேருமே 2-3 டேஸ் முடித்த உடனே தன்னுடைய சீரியலில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் விஜய் டிவியில் ஒரு லீடிங் சீரியல், அதாவது டிஆர்பி ரேட்டிங்கில் கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிற அந்த சீரியல். அதனால் அவரால் சீரியலில் ஷூட்டை ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால் வெற்றி வசந்த் வந்து ஒரு பக்கம் அவருடைய சீரியல், அதாவது சிறகடிக்க ஆசையில் ஹீரோவாக கமிட் ஆகி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே வகையில் பொன்னி சீரியல்லையும் வைஷ்ணவி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தான் வைஷ்ணவிக்கு காலில் ஒரு சின்ன அடிப்பட்டதுனால ஷூட்டுக்கு அவங்களால கொஞ்ச நாளாக வர முடியல. அவங்களுடைய அப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் கணவர் தான் அவங்கள டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமேலே கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு காய்ச்சல், அதாவது ரொம்ப ஹெவி ஃபீவராக இருந்ததுனால அவருடைய ஹஸ்பண்டான வெற்றி வசந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கஷாயம் வச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால ரொம்பவும் சந்தோஷப்பட்ட வைஷ்ணவி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எமோஷ்னலான பதிவை உடனே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கஷாயம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் ஃபீவராக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்காக வச்சு கொடுத்தது. எனக்கு வந்து இதில் அவருடைய லவ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய அப்பா அம்மாவை விட ஒரு படி அதிகமாகவே வெற்றி என்ன பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருந்த அந்த லவ்வை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து பொறுக்காத சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் ரொம்ப ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து வைஷ்ணவ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாம் பிக் பண்ணி தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக் ஐடிஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டுனா, இந்த ஃபேக் ஐடியில் பண்ணின அந்த கமெண்ட்னால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாகவே டிப்ரெஸ்ஸாக இருந்தேன். இதை பேசிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து பேசினாவது என்னுடைய மனபாரம் கொஞ்சம் இறங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பேச வந்தேன். அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் கூட இருக்கிற அந்த லவ்வை நான் ஷேர் பண்ணது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதுக்காக இப்படி ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. என்னுடைய ஹஸ்பண்ட் கூட நான் வந்து ஃபீல் பண்ண அந்த லவ்வை தான் நான் ஷேர் பண்ணேன் தவிர, நான் தப்பாக எந்த விஷயத்தையும் சொசைட்டிக்கு அஃபென்ஸாக எந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணலை. நீங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சு எழற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரோ எதோ பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தட்டி கேட்கறதுக்கு முடியல. ஆனால் நான் பண்ணின இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்குமோ தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு ஆபாசமாக கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக வைஷ்ணவி தன்னுடைய அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. அதாவது நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் நான் பண்ணின இந்த விஷயத்துக்காக இவ்வளோ அசிங்கமாக ட்ரோல் பண்ணின உங்களை நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அசிங்கமாக நீங்கள் கமெண்ட் பண்ணினா உங்கள் மனசு அப்போ எந்த அளவுக்கு
வகுரம் நிறைஞ்சதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக தான் சுந்தரி சீரியல் கேப்ரிலா ஒரு ரீல், அதாவது ரொம்ப நாளைக்கு கழிச்சு தன்னுடைய குழந்தை பிறந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுடைய ஃபேன்ஸ் கேட்டதுக்காக ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ரீல்ஸுக்கு வந்து ஆபாசமான கமெண்ட்னால ரொம்ப அஃபெக்ட் ஆன அவங்க வந்து கொஞ்ச நாள் சோஷியல் மீடியா பக்கமே வரதில்லை. ஆனால் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான ஒருத்தர் ஹர்ஷா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேப்ரிலாவோட அந்த ரீல்ஸுக்கு கீழே வந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இதாக கலெக்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட், அது பொண்ணு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற எல்லா மென் அண்ட் விமென்ஸுக்குமே அவர் ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்டுக்குமே அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கு லைக் பண்ணுன கேப்ரிலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நான் நிம்மதியாக இருக்கேன், நிம்மதியாக தூங்கினேன், எனக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குது. அதாவது என்னால் வந்து இந்த விஷயத்துங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்க முடியும், பட் ஐ ஃபீல் டயர்டு. அதாவது இன்னும் எவ்வளோ விஷயத்துக்கு தான் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் வந்து இந்த சோஷியல் மீடியா விட்டு விலகி இருந்தேன். ஆனால் எனக்காக ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து எனக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஃபீல் ரியலி கிரேட் அப்படிங்கிற மாதிரி தேங்க் பண்ணியிருந்தாங்க அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீரியல் முடிஞ்சிட்டு என்னுடைய பேபி, நான் கன்சீவ் ஆகி என்னுடைய பேபி பிறந்ததுக்கு அப்புறமேல அவன் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கான்சன்ட்ரேஷனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் நான் எந்த சோஷியல் மீடியா பக்கமே நான் வரல. ஈவன் வந்து சுந்தரி சீரியல் மாதிரி வேறு எந்த சீரியல் நீங்கள் கமிட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேன்ஸ் வந்து என்ன டெய்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், ஏன்னா பாப்பா வந்து நல்லா க்ரோ ஆன அப்புறமேலு நாம் இண்டஸ்ட்ரி பக்கம் போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நிறைய வந்து எனக்கு சின்ன திரை மட்டும் கிடையாது, வெள்ளித்திரையிலையும் நிறைய வந்து கேரக்டர் ரோல்ஸ் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் தான் அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஃபேன்ஸ்க்காக தான் நான் அந்த ரீல்ஸை எடுத்து போட்டேன். ஏன்னா நிறைய என்னுடைய ஃபேன்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களை சீரியலை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மறுபடியும் எப்போ சன் டிவி பக்கம் வருவீங்க, புது சீரியலில் கமிட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்காக தான் நான் அந்த ரீல்ஸ் அவங்களுக்காக தான் பண்ணினேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவுசெய்து நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க ஆபாசமான வகையில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவசியம் வந்தது? உங்க வீட்லயும் அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஏதாவது ஒரு வகையில இருப்பாங்கல்ல. ஆனா மத்த பெண்களை நீங்க ஏன் அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க? வேற ஏதாவது அக்கா தங்கச்சியாவோ அம்மாவோ சிஸ்டராவோ ஃப்ரெண்டாவோ நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அந்த மாதிரி. ஏன்னா நானும் ஒரு குழந்தைக்கு அம்மா, நானும் ஒரு ஃபேமிலி உமன். என்னுடைய பேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அப்படிங்கிற விதத்துல நான் என்ன அந்த மாதிரி தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி கேவலமா, அதாவது என்னாலேயே அதை படிக்க முடியல, அதை படிச்சுட்டு நான் ஆன மன உளைச்சலுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கண்கலங்கி அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தயவுசெய்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பியூரான ஜெம்மான பர்சன். நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ தெருவில் போகும்போது நம்மளை பார்த்து ஒரு நாய் குலைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு போங்க, இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேரே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கமெண்ட் பண்ணதில் நிறைய பெண்களும் இருக்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா, அதாவது அமாவாசைக்கு பௌர்ணமி மேலே ஆசையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சுந்தரி சீரியல் கேப்ரிலாவும் வைஷ்ணவி மாதிரியே ஒரு ரொம்ப ஆதங்கமான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க.